என்ன நடந்துச்சு? ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வண்டி வந்து இப்போ ஊட்டியிலேருந்து மதுரை போயிட்டு தான் ராமநாதபுரம் போவோம். ஃபஸ்ட்டு மதுரை மட்டும் ஏறணும். மதுரை ட்ரிப்பை மட்டும் ஏற்றிட்டு நம்ம அப்படியே மதுரைக்கு போயிட்டு அங்கேருந்து ராமநாதபுரம் போவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டிப்போ வந்துருச்சு. மதுரை மட்டும் ஏறுங்க. வண்டி இடையில வேற எங்கேயும் நிற்காது. மதுரை மட்டும் ஏறுங்க. அப்புறம் ஏறிட்டு அங்கே நிப்பாட்டிங்க அப்படிலாம் சொன்னால் வண்டி நிற்காது. வண்டி கிளம்பிடுச்சு. சீக்கிரம் ஏறுங்கப்பா, ஏற்கனவே 5 நிமிஷம் லேட்டு. வண்டி கிளம்பிடுச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இறக்குறேன் ஹில்ஸ்லேருந்து. போகும்போதே ஒரு தடங்களாக இருக்குது. சரி ரைட்டு, நல்லபடியாக போய் சேர்த்துருவோம். வண்டி வேறு அலைன்மெண்ட் பார்க்கணும் போல். வண்டி வசதியாக இருக்குது. சரி ஓகே. வண்டி மேலே வந்து கீழே இறங்க போகுது. அந்த மலையை தாண்டி கீழே இறங்கிட்டு மேலே தான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெயிலாம் செம்மையாக இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு. இருடா கொஞ்சம் கூட பொறுமை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா அவ்வளோ ஸ்பீடாக எங்கடா போகிறடே? அவனை போய் பிடிச்சி என்ன பண்ண போகிறான்? நமக்கு நம்ம பேசஞ்சர்ஸை பத்திரமா கூப்பிட்டு போனால் சரிதான். அவன் போட்டோம். கொண்ட ஊசி வளைவு கொஞ்சம் ஆபத்தான வளைவு தான், பார்த்து வளையணும். ஏறி வளைவும் எவனுக்கு குறுக்க வராமல் தான். நல்ல வேலை நம்ம நேரத்தில் எவனும் இல்லை. ஃப்ரீயாகவே வளைச்சாச்சு. இந்த ஹேர்பின் பெண்டை பார்த்தாலே நமக்கு கொஞ்சம் ஜர்க்காக தான் இருக்குது. ஏன்டா ஏன் கொஞ்சம் கூட ஸ்லோவாக பொறுமையாக வரமாட்டாங்களே? அடிச்சு பறகுறாங்க. இந்தா வந்துட்டான். கண்டாமா பிள்ளைங்க மாதிரி. சரி இருங்கடா. நான் வண்டியை ஓரம் கட்டவா? ஐயப்பா, இப்போதான் வண்டியில் ஏறினா அதுக்குள்ளே பாத்ரூம் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணுன்னு இருக்கிற வண்டியை ஓரம் கட்டுறீங்க. இருங்கடா, இடம் பார்த்து நிப்பாட்ட வேணாமா? இவங்க வேறு பின்னாடி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இருக்கிற அந்த பெண்ணில் நிப்பாட்டுறேன். இறங்கி போகிறவனா போயிட்டு சீக்கிரம் வாங்க.
இப்போ வண்டி நிப்பாட்டியாச்சு, சீக்கிரம் போய்ட்டு சீக்கிரம் வாங்க, டைமில் சீக்கிரம் போய்ட்டு வாங்க. வண்டி பரப்படப்போ சீக்கிரம் ஏறுங்க எல்லாம் ஏறியாச்சா? சரி ஓகே, சீக்கிரம் ஏறுங்கடா. தம்பி சீக்கிரம் வா வண்டி கிளம்ப போகுது. இதுக்கப்புறம் வண்டி அங்கே நிற்காது, சொல்லக்கூடாது, கிளம்பும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மழை வேற செஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னடா ஏதோ வண்டி என்னாச்சு, டிராஃபிக் ஜாமாக இருக்கு, என்னாச்சு? வேணுங்க ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி போய் பார்ப்போம். ரைட்டு, குறுக்க வண்டியை போட்டு வச்சுருக்கானே, இவங்க போக மாட்டேன், நம்மளே போட மாட்டேன். ஒரே வழி போய் இடிச்சுட்டு போக வேண்டியதான். இவங்க போக மாட்டாங்க தெரியும் எனக்கு. இவங்க கூட சண்டையில் குறுக்க போட்டு வச்சுருக்கான். இடி அது ஓரமாக்கோ. இதுக்கப்புறம் அவங்க பாடு, போனாலும் சரி வந்தாலும் சரி. வண்டியை ஓரம் கட்டவா? இங்கே இப்போ வண்டி ஊருக்குள்ளே போகாதுப்பா, மெயினில் தான் போவோம். சரி இரு பார்த்தேன். ஏறும்போதே சொன்னேன் ஊருக்குள்ளே வண்டி போகாது, ஸ்ட்ரெயிட்டாக மதுரைன்னு. ஒருத்தன் ஏறிருக்கான் பாரு, சொன்னால் கேட்குறாங்களா? ஏறினதுக்கப்புறம் அங்கே நிறுத்துங்க. இருடா அரைச்சி நேரம் மெயினில் போயிருக்கலாம். எத்தனை பேர் போயிடறாங்களா? 2 பேரா? சரி இருங்க பாட்டா வண்டி. ஏன்னா 2 பேர் வேறு ஸ்டாப்பா? இப்போ ஒரே ஸ்டாப்பில் இறங்குங்கப்பா 2 பேரும், டைம் ஆச்சு. கண்டக்டர் எல்லாம் கேட்டு ஏற்றுறது இல்லையா? நிப்பாட்டேன் கத்தாதரா, நிப்பாட்டேன்டாயிரா. இப்போ 2 பேரும் இறங்கி இருப்பாங்க. நான் அவனுக்கு நிப்பாட்டேன், உனக்கு நிப்பாட்டணுமா? சரி இரு அவன் ஸ்டாப் நிப்பாட்டுறேன். நான் ஸ்லோ பண்ண ரன்னிங்கில் இங்கே ஒன்றும் ரன்னிங்கில் இறங்க வேணாம், நான் நிப்பாட்டி இறக்கிட்டு போகிறேன். சரி அவசரப்படாத, ரன்னிங்கில் இறங்கி தொலைச்சாதீங்களா? நிப்பாட்டுறேன். நல்ல மனுஷன், லைட் வச்சு நான் நிப்பாடிக்கிறப்ப. இறங்கு டக்குன்னு இறங்கு. யாரா பின்னாடி கோமாளி? ஒருத்தன் முந்தி போடாதே எடுக்கப்போ. வலி ஓரமா போ.
வச்சு நிப்பாட்டுறாங்க பார்த்துக்கலாம். இங்கே பாரு டாட்டா ஏசி ஏன்டா நிறைய support my friends. Thank you. Okay friends, next video பார்க்கலாம். Thank you for watching. Next வந்து மதுரையிலேருந்து ராமநாதபுரம் வந்து கிளம்பும். இந்த வீடியோ நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். Thank you for watching. Bye bye.